வங்காளதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நெருடலான போக்கு தொடர ஆரம்பித்து விட்டது. ஏறக்குறைய வெப்பச்சலனத்தில்தான் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவு சென்று கொண்டிருக்கின்றது. வங்காளதேசத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் அல்லது தேர்தல் களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வங்காளதேசத்தில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற ஒரு தேடல் எழும்பியிருக்கக்கூடிய சூழலில் பிஎன்பி கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழலினால் அந்த கட்சியோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்தியா முனைகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் வங்காளதேசத்தோடு இந்தியா கொண்டிருக்கக்கூடிய உறவும் சீரற்ற நிலைமையில் இல்லை. வங்காளதேசத்தில் தற்பொழுது வங்காளதேசத்தின் ஆட்சி முறைமைகளை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் இந்தியாவோடு ஒரு நெருக்கம் காட்டுவதில் ஒரு பிணக்கம் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர் போராட்டங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விமர்சிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி நிற்கக்கூடியதை நம்மால் புரிய முடிகின்றது. இந்த சூழலில் அந்த வங்காளதேசத்தில் இந்தியாவை சார்ந்த ஒருவர் தீயிட்டு கொளுத்தப்பட்ட விடயமும் இன்னொருவரும் அதுபோன்று தீயிட்டு கொளுத்தப்பட்ட நேரத்தில் அவர் அங்கிருந்து தப்பித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஒன்றில் குதித்ததின் காரணமாக அவர் உயிர் தப்பினார் என்றும் மிகவும் ஆபத்தான நிலைமையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக எடுத்து வைக்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் இந்துக்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்துக்கள் ஒருங்கிணைந்து போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு களங்களை எடுத்திருந்தார்கள். அப்படியென்றால் வங்காளதேசத்தில் இந்தியர்களுடைய நிலை சற்று கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. எனவேதான் இந்தியர் ஒருவரை வங்காளதேசத்தில் அவர் அழிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வந்தபொழுது இந்தியா கடும் சினத்துடன் அதற்கான கண்டன கணைகளை தொடுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் வங்காளதேசத்தில் ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்த பொழுது பாகிஸ்தானில் இருந்து வந்த நாடாளுமன்றத்தின் சபாநாயகரை சந்தித்து பேசிய முகமது யூனுஸ் அவர்கள் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசவில்லை என்கின்ற ஒரு விடயம் பரபரப்பான ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. கலிதா ஜியாவ் என்கின்ற பெண்மணி வங்காளதேசத்தின் பிரதமராக இருந்தவர். அவர் சமீபத்தில் மரணத்தை தழுவிவிடுகிறார் வயது மூப்பின் காரணமாக. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சென்றிருந்தார்கள். அதுபோல பாகிஸ்தானிலிருந்து நாடாளுமன்ற சபாநாயகர் சர்தார் அயாஸ் சாதிக் அவர்கள் வருகை தந்திருந்தார். அதுபோல பூட்டான் நாட்டின் வெளி விவகாரத்துறை அமைச்சர், இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சர், மாலத்தீவை சார்ந்தவர்கள், அதுபோல நேபாளத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள். இதில் பூட்டானின் வெளி விவகாரத்துறை அமைச்சரையும் இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சரையும் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சரையும் வங்காளதேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் சந்திக்கவில்லை என்கின்ற விடயம் இப்பொழுது உலக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கின்றது. அல்லது இந்தியாவை சார்ந்தவர்கள் இந்த சந்திப்பு நடைபெறக்கூடாது என்று விரும்பியிருந்தார்களா? பிஎன்பி என்கின்ற கட்சி வெற்றி வாகையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அவர்களோடு ஒரு நெருக்கம் கொண்டால் போதும் என்று இந்தியா அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணித்ததா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதில் வங்காளதேசத்தை பொறுத்தமட்டில் அந்த வங்காளதேசத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சருடைய வருகை இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான களமாக இதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக எங்கள் நாட்டை சார்ந்த ஒரு தலைவர் மரணத்தை தழுவியதற்கு வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வருகை ஒரு முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருகையாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. வருகின்ற காலங்களில் இந்தியாவோடு நெருக்கமான ஒரு பயணம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது
அதற்கான களத்தை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார். அப்படியென்றால் வங்காளதேசத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவோடு ஒரு நெருக்கத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் சற்று மிக கவனமாக செயல்படுகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதே சூழலில் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சரை பொறுத்த மட்டில் கலிதா ஜியா அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தோம். அவர்களுக்கான எங்களுடைய அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்கான களம்தான் எங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. எனவே இதில் அரசியல் சார்ந்த பார்வைகள் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அரசியல் வல்லுநர்களும் உலக அரசியலை பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் உலக அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் பூட்டான், இலங்கை, இந்தியா இந்த 3 நாடுகளையும் வங்காளதேசத்தை சார்ந்த அதை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடியவர் சந்திக்கவில்லை என்பதன் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் களம் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பாகிஸ்தானை சார்ந்த அந்த நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயமும், அவரிடம் நெடுநேரம் பேசுவதற்கான களத்தை எடுத்திருக்கக்கூடிய களமும், அதுபோல நேபாளத்தை சார்ந்தவர்களிடமும் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய களமும், இது ஒரு சராசரியான ஒரு சந்திப்புகளாக இவைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திட்டமிட்டு வங்காளதேசம் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட நாடுகளோடு ஒரு இணக்கம் காட்டி இந்தியாவிற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதே சூழலில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் கலிதா ஜியா அவர்களுடைய மறைவுக்கு அவர் செலுத்தியிருக்கக்கூடிய அஞ்சலியில் அல்லது அந்த இரங்கல் செய்தியில் இந்தியாவும் வங்காளதேசமும் நெருக்கமான உறவை கொண்ட ஒரு நாடு என்கின்ற அடிப்படையிலும் அது தொடர வேண்டும், அந்த நல்லிணக்கத்திற்கு இந்தியா எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகளும் உன்னிப்பாக அல்லது அரசியல் களத்தை அதை உன்னித்து பார்க்க வேண்டிய ஒரு களமாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் வங்காளதேசம் இந்தியாவிற்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த ஒரு வேகத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் வங்காளதேசத்தில் மிக மெல்லிதாக எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதையும், வங்காளதேசத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக இந்தியா எடுத்திருக்கிறது என்பதும் தான் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.